இரவு நேர உணவு யாருமே தமிழன் சாப்பிட மாட்டான். அதான் எந்த தமிழனுக்கும் தொப்ப கிடையாது. இரவு நேர உணவு கல்லீரல் ஓய்வுங்குவாங்க, ஆகாய சக்திங்குவாங்க. அந்த ஆகாய சக்தி உடம்புல ரீச் ஆகும். அப்படின்னா நம்ம ஓய்வு கொடுக்கணும் குடலுக்கு. இப்ப ஏன்னா நைட் சாப்பிட்டு தூங்குறோம் இல்லைங்களா, அது பேர் தூக்கமே கிடையாது, அது பேர் மயக்கம். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்குவாங்க. அப்ப ஏதாவது மயங்கரமே ஒழிய தூங்குறது கிடையாது. தாத்தா பட்டையை கிளப்புறாருங்க. அதாவது நைட்டு சாப்பிட்றது ஆபத்து, தமிழனுக்கு தொப்பையே இருந்ததில்லை, நைட்டு சாப்பிட்றதுனால தான் தொப்பை வருது, நைட்டு சாப்பிட்டு தூக்கம் வருது, அது உண்ட மயக்கம், தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது சயின்டிஃபிக்கலி கரெக்டாக பார்த்துருவாங்க. நைட்டு சாப்பிட்றது ஆபத்தா? இது பொதுவாகவே இப்போ நமக்கு சூரியன் அஸ்தமிச்ச பிறகு சாப்பிடக்கூடாது, இல்லாட்டி அது பயங்கரமான ஆபத்துன்னு ஒரு கருத்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் 2 விஷயம் நான் சொல்லிடுறேங்க. 2 விஷயமா சார்? நைட்டு சாப்பிட்றதுல 2 வகையான பிரச்சனை இருக்குது. நீங்கள் நைட்டு சாப்பிட்றது ஆபத்தா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆராய்ச்சிகளில் நைட்டு ரொம்ப ஹெவியாக சாப்பிட்றவங்களுக்கு உடல் பருமன், சர்க்கரை நோய், இன்சுலின் எதிர்ப்புத்தன்மைக்கான பிரச்சனைகள் அதிகமாகிறதா தெள்ள தெளிவான முடிவுகள் இருக்குது. அப்படின்னா அப்போ நைட்டே சாப்பிடக்கூடாதா, மதியானம் சாயங்காலமே சாப்பிட்டு முடிச்சிடணுமானா இல்லை. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நைட்டு நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட வகைகள் தான் அது ஆபத்தா இல்லையாங்கிறது தீர்மானிக்குதுங்க. ஸோ நிறைய சமயம் இப்போ நைட் உணவுகள்னு பார்க்கும்போது அதிக மாவுச்சத்து உணவுகள், அதிக ஸ்நாக்ஸு, நைட்டு பிரியாணி சாப்பிட்றாங்க, நைட்டு ஃபுல்லாக ஹெவியாக சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் கல்யாணங்களில் பார்த்திங்கன்னா நைட்டு விருந்து தான் இருக்கிறதுலே ஹெவியாக இருக்குது, பகல் விருந்தை விட. ஸோ அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்றாங்க. அதுக்கு மேலே வீட்டுக்கு டிவி பார்த்துட்டு, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு, யூடியூப் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி உங்கிற வரைக்கும் 11-12 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இது கட்டாயம் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்கும், நோய் நொடிகளை ஏற்படுத்தும். ஆனால் இதே சமயம் ஆராய்ச்சிகளில் உங்களுக்கு நைட்டு மிதமான உணவு அல்லது நல்ல புரத உணவு அல்லது மைல்டாக உங்களுக்கு பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரியான உணவுகள், இதை கரெக்டாக எடுத்து ஈவன் நைட்டு டியூட்டி பார்க்குறவங்களுக்குலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்களாம் இன்ஃபேக்ட் ஆரோக்கியம் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு புரோட்டீன் அதெல்லாம் உள்ள வேலை செஞ்சு மசில் கெயினுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. அதனால் நைட்டு சாப்பிட்றதே ஆபத்துன்னு பயப்பட தேவையில்லை. எவ்வளோ பேர் வேலையை முடிச்சுட்டு 8 மணி 9 மணிக்கு தான் வராங்க. எல்லாரும் சூரியன் அஸ்தமனிக்கிறதுக்குள்ளே சாப்பிட முடியாது. ஸோ உங்களால் சாயங்காலம் சாப்பிட முடியும்னா ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மற்றவங்கலாம் ஸ்கூல் போகிற பசங்களோ, காலேஜ் போகிற பசங்களோ, வேலைக்கு போகிறவங்களோ, நீங்கள் நைட்டு ஒரு 8-9 மணிக்கு சாப்பிட்றீங்கனாலும் நீங்கள் உணவில் என்ன சாப்பிட்றீங்கிறத கவனம் செலுத்துங்க. ஸோ நீங்கள் சாப்பிட போகிற உணவில் மாவுச்சத்து அளவுகள், சாப்பாடு, சப்பாத்தி இது கம்மியாகவும், காய்கறிகள், புரதங்கள் இது அதிகமாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நீங்கள் எடுக்கக்கூடிய உணவை நீங்கள் ஆரோக்கியமாக மாற்ற முடியும். ஸோ நைட் சாப்பிட்றதுனாவே பயப்பட தேவையில்லை. மற்றபடி உங்களுக்கு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தூங்க போகிற மாதிரியும் பார்த்துக்குங்க. இதுவும் சில ஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்தாமல் தடுக்கும்.